என்னங்க, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நீ அடுத்த நியூ இயர் வரும். அதுக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே, வீட்டில் செலவுகள் இருக்குமே, சொந்தக்காரங்க வந்து அவங்களுக்கு கவனிக்கணும், செலவுக்கு கையில் காசு வேணும், அப்போல்லாம் சொல்லி மனசை போட்டு குழப்பிகிட்ருக்கீங்களா? உங்களுக்காகவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, கவலைப்படுறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பைபிள் அழகாக ஒரு வசனம் போட்டிருக்கு. என்னென்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல. நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கிறிஸ்மஸுக்கு எதுக்குங்க கவலைப்படணும்? நியூ இயருக்கு எதுக்குங்க கவலைப்படணும்? அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை, அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஜாலியாக கிறிஸ்மஸை கொண்டாடுவீங்க, ஜாலியாக நியூ இயரை கொண்டாடுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஸோ அவரை நம்பி நீங்கள் இருங்க. வேறு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. மனுஷனை நம்பினீங்க கவலைப்பட்டு தான் இருக்கணும். ஆண்டவரை நம்புங்க, நல்லா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.